வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அண்ணன் அமெரிக்காவிலிருந்து இன்னைக்கு தமிழகம் திரும்புகிறாரு. இன்னைக்கு தான் பாஜகவுடைய கோர் கமிட்டி மீட்டிங்கும் நடக்குது. ஒரு பக்கம் அண்ணாமலை ரிட்டர்ன் ஆன உடனேயே பாஜக மையக்குழு கூட்டத்தில் கலந்துக்க போகிறாரா, அப்படி கலந்துக்கிட்டா அங்கே என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் உருவாயிருக்கு. ஏற்கனவே மீடியாக்காரங்க தமிழக பாஜக நிர்வாகிகள்கிட்ட அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவர் ஆக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா சோசியல் மீடியா முழுவதும் அதுதான் ஒரே பேச்சு. மீண்டும் மலையை மாநில தலைவர் ஆக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் சொல்றாங்க. பாஜக மேலிடம் அது சம்பந்தப்பட்ட ஆலோசனையில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளம் முழுவதும் பார்க்க முடியுது. அதை எடுத்து இப்போ பத்திரிகையாளர்கள் பாஜக நிர்வாகிகள்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழிசை அக்காட்டெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி கேட்ட உடனேயே தமிழிசை அக்கா இப்படி கை எடுத்து கும்பிட்டுட்டு புறப்பட்டாங்க. இல்லை அப்படி என்ன வன்மம் அண்ணாமலை மேலே அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சில பேர் கொந்தளிக்கிறாங்க. அண்ணாமலையுடைய வருகையொட்டி, அதாவது தமிழகம் திரும்புகிறார்ல, தமிழகம் முழுவதும் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு போஸ்டரை பறக்க விட்டுக்கு இருக்காங்க. பல பகுதிகளில் அண்ணாமலை வெல்கம் பண்ணி போஸ்டர்களை பார்க்க முடியுது. சமூக வலைதளத்திலையும் வெல்கம் ஹேஷ்டேக்கெல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் சிஎம் விஜயை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலை தான் அதுக்கு தகுதியான நபர். ஏன்னா அண்ணாமலைக்கு தான் இளைஞர்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்குது. அப்போது அவர்னால் மட்டும்தான் சிஎம் விஜயை ஹேண்டில் பண்ண முடியும், கவுண்டர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல திட்டவட்டமாக இருக்காங்க பிஜேபி கேடர்ஸு. உதயநிதிக்கெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இல்லை. உதயநிதிக்கு இளைஞர்கள் ஆதரவெல்லாம் இல்லை. சும்மா டிஎம்கே ஐடி விங்கு உதயநிதி தான் வருங்காலம் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலும் மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க தயாராக இல்லை. விஜய் வர்சஸ் அண்ணாமலை, இதுதான் 2031 களம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு இல்லை, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிஎம் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. சென்னை மாநகராட்சி தொடர்பான மீட்டிங்கு. அதிகாரிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. சென்னை மேயர் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங், ஆப்சண்ட்டு. சென்னை மேயர் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியை சேர்ந்தவங்க, மேயர் பிரியா அவர்கள், அவங்க கலந்துக்கலை. இப்போ இதுக்கு பாஜக தொண்டர்கள் என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா, ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணுறாங்க. கேரளாவுடைய முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட சதீசன் அவர்களை திருவனந்தபுரம் மாநகராட்சியுடைய மேயர், துணை மேயர் மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க. பாருங்க, திருவனந்தபுரம் மாநகராட்சியுடைய மேயரும் துணை மேயரும் பாஜக மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்காங்க. நாளைக்கு திருவனந்தபுரம் மாநகராட்சி தொடர்பான ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா மேயரும் துணை மேயரும் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க. அதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். இல்லை டிவிகே கவர்மெண்ட்டு, அதனால் ஆலோசனை கூட்டத்துக்கு கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இதனால் மக்கள் பணி தானே பாதிப்படையும். அதனால் சென்னை மாநகராட்சி தமிழக அரசாங்கத்துடைய முயற்சிகளுக்கு கோஆபரேஷனை கொடுத்து மக்கள் பணிகளை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதான் சென்னை வாசிகளுடைய ஒரே கருத்தாக இருக்குது. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மோடி இத்தாலியுடைய பிஎம் ஜார்ஜியா மெலோனிக்கு சாக்லேட் கொடுத்தாருல, பார்லே பிராண்டுடைய மெலோடி சாக்லேட்டை வழங்கினார். இங்கிட்டு காங்கிரஸ்லாம் கத்துறாங்க. இப்போது எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவோம்ல, எந்த பிளாட்ஃபார்ம்லையும் மெலோடி சாக்லேட்டே இல்லையா, எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கா. பார்லே பிராண்டு ஷேர் மார்க்கெட்டில் எகிரி இருக்கு, எங்கேயோ போயிருக்கு. பார்லே பிராண்டு மெலோடி சாக்லேட்டு, பார்லே பிராண்டு இந்தியன் ப்ராடக்ட்டு. உலக அரங்கில் இந்தியன் ப்ராடக்டை முன்னிலைப்படுத்துகிறாரு மோடி. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஏன் சாக்லேட் கொடுத்தாரு, இதெல்லாமா முக்கியம்? யுஏஇக்கு போனார், எல்பிஜி சப்ளை தொடர்பாக ஒப்பந்தம் சைன் ஆகிருக்கு. ஸ்வீடனு, நார்வே, இத்தாலி, இங்கெல்லாம் பிரதமர் மோடி போகும்போது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தொடர்பாகவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரி தொடர்பாகவும் ஃப்ரீ ட்ரேடு அக்ரிமெண்ட் தொடர்பாகலாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதை பற்றி தானே பேசணும் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் சாக்லேட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாரு ராகுல் காந்தி. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி மாறிடுச்சா, ஆட்சி மாறின உடனேயே காட்சியும் மாறிடுச்சு. ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு ஐஎஸ்ஐக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கொடுத்ததாக ஜாஃபர் ரியாஸ் அப்படிங்கிறவன் கொல்கத்தாவில் தேசிய புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கான். என்ஐஏ ஜாஃபர் ரியாஸ் அப்படிங்கிறவனை கொல்கத்தாவில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.